நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் 4 அதோட ஆன்சர் கீயும், அதோட புக் ப்ரூஃப் அது எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க அதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து கிறிஸ்துவன் வருகை அறிவித்த முன்னோடின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அர்லப்பன், யோவன் 2ல் எது வேணாலும் வரலாம். ஆனால் இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th இயல் 9 அதுலேருந்து வந்திருக்கு. ஸோ ஏவா பியான்னு சொல்லி அஃபிஷியல் கீக்கு அப்புறம் பார்க்கலாம். மேபி இதுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் கொஷின் அதுக்கு வந்து ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி வளவன் அதுதான் கரெக்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th இயல் 9ல் இருக்குது. இது தேர்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் டி சோழ நாடா தான் கரெக்டு. இது 9th இயல் 7ல் இருக்குது நூல்வெளியில். ஃபோர்த்து கொஷின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்லு. ஆப்ஷன் டி டெல்லி பல்லு அதுதான் கரெக்டு. இது எங்கே இருக்குன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழில் பேஜ் நம்பர் 86ல் இருக்குது. மேக்ஸிமம் புலன் அப்படின்னு வந்தாலே பல்லு தான் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த்து கொஷின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பி பாம்பே தூது அப்படின்றது தான் கரெக்டு. இது எங்கே இருக்குன்னா 9th இயல் 1ல் நூல்வெளியில் இருக்குது. ஆக்சுவலி அது ஒரு பிவைக்யூ கொஷின் கூட. 2 to 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து 6th கொஷின் அது வந்து பிரிவினை சொற்களை கண்டறிகன்னு சொல்லிட்டு இலக்கணத்தில் வந்திருக்கு. இதுக்கு வந்து ஆன்சர் சி அதுதான் கரெக்டு. இது 9th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் வருது. தன்வினை பிறவினை அந்த மாதிரி அந்த இலக்கணத்தில் வந்துடுது. 7th கொஷின் அதுவும் அதே தான். ஸோ வந்து பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படின்றது வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி பாம்பே செய்வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8th கொஷின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து இலக்கணத்தில் போயிடும். கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாம்பே எத்தகைய முதலீடை பெறுவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து 9th கொஷின் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி காந்தியடிகள். எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 186ல் எடுத்திருக்காங்க. 10th கொஷின் வந்து அதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து ஊமை கவிஞர் சுரதா அதுதான் கரெக்டு. பாம்பே ஊமை கவிஞர் சுரதா 10th கொஷினுக்கு. அதை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 12th ஓல்டு தமிழில் எடுத்திருக்காங்க. அது என்ன இயல் 8 இல்லாட்டி பேஜ் நம்பர் 100 அப்படின்னு சொல்லுவாங்க. 12th ஓல்டு 12th இயல் 8. நெக்ஸ்ட் வந்து 11th கொஷின் பகுத்தறிவு கவிஞர் அப்படிங்கும்போது அதுக்கு பாம்பே உடுமலை நாராயண கவி அதுதான் கரெக்டு. அது எங்கே இருக்குது அப்படின்னா 7th இயல் 1ல் இருக்குது. அதே மாதிரி 12th கொஷின் வாழ்வியல் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் ஆப்ஷன் சி. அது எங்கே இருக்குது அப்படின்னா 11th நியூ புக் இயல் 8ம் இருக்குது, 11th ஓல்டு புக்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 13th கொஷின் படமாட கோவில் அப்படின்னு அது வந்துச்சு அப்படின்னா அதில் என்ன மோனைன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பொலிப்பு மோனை ஆப்ஷன் சி பொலிப்பு அதுதான் கரெக்டு. இது எதில் இருக்குன்னா ஓல்டு புக் 9th டேர்ம் 3ல் இருக்குது. 14th கொஷின்னு பார்த்தோம் அப்படின்னா அது இலக்கணமில் வந்துடும். அது வந்து பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா அது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாம்பே கட்டளை வாக்கியம் எங்கே இருக்குது அப்போ 9th ஓல்டு தமிழில் இருக்குது. இதே வந்து இமிழிசை அப்படின்னா அதோட இலக்கணம் குறிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பி வினைத்தொகை. இதில் 9th மதுரை காஞ்சியில் இருக்குது வினைத்தொகை அதான் கரெக்ட் ஆன்சர். 16th கொஷின் மல்லிகை சூடினாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது என்ன இதுன்னு கேட்டால் பொருளாக பெயர் 9th புக்கில் வந்து ஆகுப்பெயரில் வரும் அது. 17th கொஷின் பார்த்தோம்னா கரகாட்டம் வந்து எப்படிலாம் இது பண்ணிட்டாங்கன்னா குடக்கூத்துன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ குடக்கூத்து தான் கரெக்டு. அது எங்கே இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்டில் இயல் 6ல் இருக்குது. இதே வந்து யோக மாந்திரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க 18th கொஷின். அதுக்கு ஆன்சர் வந்து திருமூலர். எங்கே இருக்குன்னா 12th அட்வான்ஸ் தமிழில் கான்செப்டாக இருக்குது டேரெக்டாக இல்லை. மேக்ஸிமம் யோகம் அப்படின்னு வந்தாலே திருமூலர் தான் வருவார். அதே மாதிரி வந்து வெட்டவெளி அப்படின்னு வந்துட்டாலே கடுவெளி சித்தர் தான் வருவார். இது எங்கே இருக்குன்னா ஓல்டு 6th டேர்ம் 2ல் இருக்குது இயல் 5. அதே மாதிரி 20th கொஷின் பாடமாக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி பாம்பே பழமொழி பேசும் மக்கள்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எங்கே இருக்குன்னா 9th இயல் 3ல் இருக்குது. 21 பொறுத்துக்க அதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி பாம்பே தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு 2 வந்து 9th இருக்குது, செகண்ட் 10th இருக்குது. ரெண்டு நூலாசிரியர் அந்த டாப்பிக்கில் வரும். 22 அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் ஓல்டு 12th இருக்குது சிலப்பதிகாரம். 23rd கொஷின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் ஏ கடம்பவனம் அதுதான் கரெக்டாக. அது எங்கே வந்து இருக்குது அப்படின்னா 10th இயல் 5ல் இருக்குது.
24 அப்படிங்கும்போது நலந்தரை உலகம். அதுக்கு வந்து பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ, அதுக்கு ஆப்ஷன் வந்து அகண்ட உள்ளம் அகண்ட உலகம் அப்படின்றது. அது எங்கன்னா முல்லைப்பாட்டு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இதுவே இதுக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு பிவைக்யூல எதிர்ச்சொல் வந்து பிவைக்யூல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த தடவ வந்து மீனிங் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இதுக்கு மீனிங்கும் ஆப்போசிட் அந்த மாதிரி சொற்பொருளும் எதிர்ச்சொல்லும் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ 25வது கொஸ்டின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அது ஒரு பழமொழி. ஸோ வந்து இது வந்து திருமூலரோட பழமொழியா இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் சி மானத்தை பணம் காக்கும். அதுதான் வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஆனா இது எந்த புக்ல இருக்குன்னு தெரியல. 25, 26 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி நந்தவனம் நற்ற தமிழ். அதுதான் வந்து கரெக்ட்டு. அது எங்கே இருக்குன்னா 6த்துல டேர்ம் 2ல இருக்கு. இதே வந்து 7th ஒன் அப்படின்னு பார்த்தா ஓமையில அந்த இலக்கணத்தில வந்திருக்கு. ஆப்ஷன் டி ஒற்றையின்மை தான் கரெக்ட்டு. அது எங்கே இருக்குன்னா 8த்துல பேஜ் நம்பர் 66ல இருக்கு. ஓமை அந்த இலக்கணம்ல வரும்போது. நெக்ஸ்ட் வந்து 28 அப்படிங்கும்போது புலமை பெருங்கடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து உவே சுவாமிநாதர். ஆப்ஷன் ஏ உவே சுவாமிநாதர் தான் கரெக்ட்டு. அது எங்கே இருக்குது அப்படின்னா 12th இயல் 4ல இருக்குது. நூல்வெளி. 29th கொஷின் அப்படின்னா பார்த்தா அதுக்கு ஆப்ஷன் சி திருவிக்கா இல்லையான்னு சுந்தரார் அவர் தான் கரெக்டு. அது எதில் இருக்குன்னா 9th ஓல்டு புக் இயல் 5ல இருக்குது. 30 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கால்டுவெல். அது எங்கே இருக்குன்னா 9th இயல் 1. 31 கொஷின் தாதா சாஹேப் பால்கே அந்த விருது வந்து எங்கே அது எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 1969. எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 12th அட்வான்ஸ் தமிழ் அங்கேருந்து வந்திருக்கு. பேஜ் நம்பர் 137. இதே வந்து நாடகக்கலை மீட்டெடுப்ப அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க குறிக்கோள் யாரோடது அப்படின்னா ஆப்ஷன் பி முத்துசாமி. ஆக்சுவலாக வந்து இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க 10th இயல் 6. இதே வந்து பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்ஷு அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் சி குயில் பாட்டு. அது எதில் இருக்கும் 6th இயல் 2. மித்ததெல்லாம் வந்து வேறு வேறு வரும். சீரா புராணம் அப்படின்னா உமறு புலவர் வந்துருவார். அதே மாதிரி குடும்ப விளக்கு அப்படின்னா பாரதாசன் வருவாங்க. மக்கள் வழி மானியம் அப்படிங்கும்போது கவிமணி வருவார்னு நினைக்கிறேன். ஸோ 34ன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து யார் வேணால் ஆப்ஷன் சி கவி காலமேகம். அதுதான் அவங்க தான் வருவாங்க. அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 8th ஓல்டு புக் டேர்ம் 3 பேஜ் நம்பர் 57லேருந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக 35 எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் இயல் 8 மனோர்மணி அதுலேருந்து வந்திருக்காங்க. இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கொஷினுமே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. 36 அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி கவிதை அதுதான் கரெக்டு. அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 12th அட்வான்ஸ் தமிழ் இயல் 1லேருந்து எடுத்திருக்காங்க. 37 மக்கள் கவிஞர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தான் மக்கள் கவிஞர். இதே வந்து பகுத்தறிவு கவிராயர்னா உடுமல் நாராயண கவி. மக்கள் கவிஞர் 6th ஸ்டாண்டர்ட்லேயும் இது 7th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. தவறான தொடர் அப்படிங்கும்போது ஆப்ஷன் பி தான் தவறான தொடர். இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மும்பைன்றது தப்பு. அதனால தான் அது தவறு. ஆப்ஷன் பி. இது எங்கே எடுத்துருக்காங்க 9th ஸ்டாண்டர்ட் இயல் 5லேருந்து வந்திருக்கு. 39 இலக்கண குறிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா ராவண கவித்துவம் அந்த இதில் இருக்குது. 9th ஸ்டாண்டர்ட் இயல் 6ல் ஆப்ஷன் பி 2ஆம் வேற்றுமை தொகை அதுதான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து இதே 40 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புறநானூறின் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னா ஆப்ஷன் பி பாம்பே ஜியு போப் அப்படின்றது எங்கே அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 11ல் இயல் 3. இதே வந்து 41 வளவன் ஏவ வானூர்தி அப்படின்னா அது எந்த பாடல்னு வச்சுன்னா புறநானூறுலேருந்து வந்திருக்கு. அது எங்கே இருக்குன்னா 9th ஸ்டாண்டர்ட் இயல் 4லேருந்து எடுத்திருக்காங்க. 42nd கொஷின் த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது யார் தலைப்பில் மொழிபெயர்த்திருப்பாங்க அப்படின்னா ஜார்ஜ் எல்ஹார்ட் அப்படின்றதான். அது 11th ஸ்டாண்டர்ட் இயல் 3 அங்கேருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 43 அது ஒரு இலக்கணம் தான். மணக்குரங்குக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பொருந்தது சொல் அப்படிங்கும்போது ஆக்சுவலாக கடல், ஆழி, பறவை ஃபஸ்ட்டு 3மே வந்து ஒரே மீனிங்கில் வரும். இந்த 6 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பொருந்ததுன்னா ஆப்ஷன் டி டெல்லி 6 அதனால வந்திருக்கு. 45 பிழை திருத்தம் அப்படின்றனால மரபு பிழை அந்த இது மாதிரி வந்திருக்கு. ஸோ வந்து ஓல்டு தமிழ் 8th தமிழ் இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு.
46ல் பிழை திருத்தம் கரெக்ட் தான். அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அதுதான் கரெக்டு. 46th கொஷின் வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. 47 திருவிருத்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மாழ்வார் அவங்க தான் எழுதியிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார் தான் கரெக்டாக. அது எங்கே எடுத்துருக்காங்க 12th அட்வான்ஸ் தமிழ் பேஜ் நம்பர் 32ல் இருக்குது. இதே வந்து 48 அப்படின்னா திருக்கேரா பதிகம் அப்படின்றது யார் படிப்பாங்கன்னா ஆப்ஷன் சி சுந்தரர் தான் படிப்பார். அது எங்கே இருக்குன்னா 8th ஸ்டாண்டர்ட் இயல் 5ல் இருக்குது. அதே மாதிரி 49th கொஷின் மார்கழி திங்களில் திருமால் கோவில் வீடிலும் ஓதப்படும் பாடல்னா திருப்பாவை தான். ஆக்சுவலாக வந்து இது 8th இயல் 9ல் இருக்குது. திருப்பாவை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. இதே வந்து சிவபெருமான் அப்படிங்கும்போது திருவெம்பாவை அப்படி வரும்னு நினைக்கிறேன். இது 50th கொஷின் அப்படின்னா தமிழ் பெருங்காவலர் அப்படின்ற சிறப்பு பெயர் யாருக்கு அப்படின்னா தேவநேய பாவனர். ஆப்ஷன் சி தேவநேய பாவனர் தான் கரெக்டு. அது எங்கே இருக்குன்னா ஓல்ட் 8th டேர்ம் 3ல் இருக்குது.